ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆனால் இந்த இன்ப்ரீடிங்கை பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நானும் ரொம்ப நாளாக அந்த மெசேஜ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ, என்னுடைய கண்டென்ட் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்லலை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் ஃபாலோ பண்ணுற கருத்து. எனக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கும் முன்னாடி இருந்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. ரொம்ப பழம்பெரும் சோக்காலிங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும், நல்லா வரும். அதை எப்படி சொல்கிறது, டாப் டு பாட்டம், தலைக்கட்டுலேருந்து கால் பஞ்சா வரைக்கும் உங்களுக்கு கிளியராக நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ பிரீடர் அதே மாதிரி வரும் 100% அப்படின்னு சொல்லி எனக்கு சில நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இவர் சொல்கிறது தப்பு, இது இப்படி வராது, இப்படி போடலாம் அப்படி போடலான்னு உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது இது என்னோட தனிப்பட்ட கருத்து, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கலை. இப்போ நீங்கள் களம் இறக்கணும், சண்டை விடணும், சோக்காளி ஆகணும் அப்படின்னா, ஏன்னா சோக்காளின்றதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேற. எல்லா விஷயமும், எல்லா நுணுக்கமும், எல்லா சூட்சமும் தெரிஞ்சு அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சோக்காளி. எல்லா இந்த விருப்பம், வெறுப்பு, லாபம், நஷ்டம், தோல்வி, வெற்றி, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஜெயிச்சிட்டாலும் ஆட மாட்டாங்க, தோத்துட்டாலும் சோர்ந்து போயிட மாட்டாங்க, அடுத்த காலத்தில் பார்த்து. அவ்வளோதான். இப்படி ஒரு சிம்பிள் மென்டாலிட்டி. இது ஜஸ்ட் ஒரு சோக்கு, இது ஒரு கலை அப்படின்றத மட்டுமே மைண்டில் வச்சுட்டு இதை அப்படியே ஸ்மூத்தாக நகர்த்திட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சோக்காளி. சும்மா ஒரு களம் அடிச்சுட்டேன் நான் தான் பெரிய ஆள், நம்மக்கிட்ட தான் நல்ல பொருள் இருக்குது அப்படின்னு ஆட மாட்டாங்க. என்னடா இது தோத்துருச்சே, இந்த லைனே வேஸ்ட் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து இருந்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்தவங்க. எல்லா வியாதிக்குமே மருத்துவம் பண்ணுவாங்க. அடிபட்டு வந்ததுக்கப்புறமும் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், களம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும், களத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு தெரியும். எல்லா விஷயத்துக்குமே ஒரே ரியாக்ஷன், அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா உண்மையான சோக்காளி. ஸோ அந்த மாதிரி இருங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம், இந்த ப்ரீடிங் நுணுக்கங்களை ப்ரீடிங் யார் வேணாலும் பண்ணிடலாம். ஜஸ்ட் சந்தைக்கு போயிட்டு ஒரு சேவல், ஒரு பொட்டை வாங்கிட்டு வந்துட்டு ப்ரீட் பண்ணிட்டாலே அவங்க ப்ரீடர் ஆகிட முடியாது. ஸோ அதுக்கான நுணுக்கங்க, இதுக்கு இதை தான் போடணும், ஓகே, இது இந்த மாதிரியான உடல் வாகு இருக்கு, இதுக்கு இந்த மாதிரியான உடல் வாகுல போட்டால் இப்படி இறங்கும், அந்த ஒரு கிளாரிட்டி. இதோட உடல் அம்சம், முக அம்சம், கவுல அம்சம், பஞ்ச அம்சம்லாம் இப்படி இருக்கு, இதுக்கு இந்த மாதிரியான இதுவை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ சண்டை பேஸ் பண்ணி சிலர் ப்ரீட் பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி சண்டை, இதுக்கு இப்படி ஒரு பொட்டையா இருக்குன்னா அடுத்த வர குஞ்சுங்க இந்த மாதிரி இருக்கும், இது இந்த ரங்குல இருக்கு, இந்த மாதிரி ரங்குல போட்டா இந்த மாதிரி உடையும், இப்படின்ற நுணுக்கங்களை நல்லா உள்வாங்கி ஒரு கிளாரிட்டியோட இருப்பாங்க. கிளியரா, கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இதுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ப்ராப்பர் ப்ரீடர். ஸோ இன்ப்ரீடிங் அப்படின்னு வரும்போது, இன்ப்ரீடிங் யார் வேணாலும் பண்ணிடலாம், எப்படி வேணாலும் பண்ணிடலாம், எல்லாமே இன்ப்ரீடிங் ஆயிடாது. இப்போ மேக்சிமம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இன்ப்ரீடிங்கை பற்றி. அதில் எடுத்ததுமே உங்களை பயம் காட்டுறது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் மைனஸ். இந்த ப்ரீடிங்கில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்வாங்க. மைனஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ப்ரீட் பண்ணிங்கன்னா கால் விரல் பெண்ட் ஆகிடும், கால் பெண்ட் ஆகிடும்,
2 தலையோட பிறக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டா நகர்ந்துடும், கட்டா வந்து கோணையாக இருக்கும், கோண கவுள் வரும், எதிர்ப்பு சத்து இருக்காது, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்காட்டுவாங்க. நீங்கள் இன்பிரீடிங் இல்லாமல் நார்மல் அவுட் பிரீடிங் பண்ணாலும் இந்த பிரச்சனைகள் வரும். இது வந்து அந்தந்த கோழிகளுடைய உடலுடைய அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் எந்த விதத்தில் அதை ப்ரீட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு லோட் பண்ணி சத்து குறைபாடு இல்லாமல் ப்ரீட் பண்ணுறீங்கன்றது தான் இது ரொம்ப முக்கியம். அதுதான் மெயின் ரீசனை தவிர இன்பிரீடிங்கில் இந்த மாதிரி வர்றது 100% யாருமே வந்து அறிவியல் பூர்வமாக சொன்னது கிடையாது. எல்லாமே கேள்வி ஞானத்தில் சொல்கிறது தான் நான் பார்த்த வரைக்கும். மேபி நான் பார்க்காத வேற ஏதாவது கூட இருக்கலாம், பட் நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே இந்த மாதிரி வந்ததில்லை. இன்பிரீடிங்க்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சேவல் கோழி வச்சிருக்கிறாரு, அதோட வம்சாவளி இல்லை, அதோட அடுத்த தலைமுறை இல்லை, அது ஒன்று தான் இருக்கு, அதோட வம்சாவளியில் 2-3 பொட்டைங்க இருக்கு அப்படின்னும் போது அவங்க இன்பிரீட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அம்மா பையன், அப்பா பொண்ணு, அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரியெல்லாம் போட்டால் இன்பிரீடிங் அப்படின்றது தான் எல்லாரும் மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ இன்பிரீடிங்கிறது வேற, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு மாறாது. ப்ராப்பர் இன்பிரீடிங்கில் நான் சொல்கிறேன், உடல் அமைப்பு மாறாது. பிரீடர் எப்படியோ அதோட புள்ள அப்படி, அம்மா எப்படியோ அதோட பொண்ணு அப்படி, அப்பாவோட சண்டை என்னவோ அதே தான் பிள்ளையோட சண்டை, அதே தான் அதோட பொண்ணோட சண்டை. இந்த சண்டைகள் மாறாமல் அப்படியே வழிகாலாக வர்றது தான் இன்பிரீடிங். இதை ஏன் ஒரு கட்டத்தில் எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஒருத்தர் சொன்னது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு சேவல் கோழி இருக்கு, நான் இன்பிரீடிங் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேவலுடைய சண்டை நான் ஒருத்தர்கிட்ட சண்டை விட்டுட்டு இருக்கேன் தொடர்ந்து அப்படின்னு வரும்போது, என்னோட லைனை வந்து அவர் ஈஸியாக கணிச்சிருவாரு. இவரோட லைன் இப்படிதான் சண்டை போடும், ஸோ அதுக்கு இந்த மாதிரியான சேவலை போட்டால் நம்ம மேல்கை வரலாம், நம்ம பந்தயம் அடிக்கலாம் அப்படின்ற நுணுக்கத்தை வந்து அவங்க பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணாங்கன்னா, இன்பிரீடிங்கை வந்து மைனஸ் பாயிண்ட் அதிகமாக ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சது என்ன ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, அப்போ இன்பிரீடிங் பண்ணால் ஒரே சண்டையில் வரும், அந்த சண்டையை ஈஸியாக கணிச்சு போட்டுருவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், மைனஸ் பாயிண்ட் இவ்வளோ வரும், ஸோ அப்போ நம்ம எதுக்கு இன்பிரீடிங் பண்ணணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட நாயிலையும் நான் இன்பிரீடிங் பண்ணியிருக்கேன், என்னோட சேவல் கோழியும் நான் இன்பிரீடிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்பிரீடிங்கோட மெயின் ரீசன், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழம்பெரும் சோக்காளிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டைகளை விற்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இன்பிரீடிங்கும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்பிரீடிங் ஒரு ப்ராப்பராக பிசுறு இல்லாமல் தன்னோட வம்சாவளி வழிகால வந்து டாப் டு பாட்டம், கொண்டையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது வந்து பொட்டைக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, சேவல்கிட்ட பாதி தான் இருக்குது. அதாவது 50% சேவல்கிட்ட இருக்குது, 100% பெட்டைக்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் பெட்டைகளை விற்க மாட்டாங்க, தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து ப்ரீட் பண்ணுவாங்க, இவங்களே ப்ரீடரை கொடுப்பாங்க, இதை போடு, இதுதான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ராப்பரான இன்பிரீடிங் நீங்கள் பண்ண போறீங்கன்னா, அந்த சேவல் பெட்டையை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 வருஷம் ஆகும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரீசனும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு சேவல் ஒரு பொட்டையை போட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க, அதில் ஒரு 10 குஞ்சு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 6 பொட்டை 4 சேவல். இது என்கிட்டே இருக்குது, அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன். நான் ஒரு ப்ரீட் பண்ணேன், அதில் 10 குஞ்சு பிறந்துச்சு, அதில் வந்து 6 பொட்டை, 7 பொட்டை, 3 சேவல். இந்த 7 பொட்டையுமே பார்த்தீங்கன்னா கதர் பொட்டை தான். 7மே வந்து நல்லா வளர்ந்து இப்போ தாய்க்கோழியாக இருக்குது 7மே. இந்த 7 பொட்டையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டை நீங்கள் என்ன சேவலை போடுறீங்களோ அந்த சேவலை அப்படியே உரிச்சு கொடுக்கும், அந்த பொட்டைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்கள் ஜாவா போடுறீங்களா, எல்லா குஞ்சுமே ஜாவாவில் தான் இறங்கும், கதர் ஜாவாவில் 1-2 இறங்கும். பட் முக அம்சம், சண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேவல் என்னவோ அதுதான். இந்த பெட்டைக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதே ஜோடா, அந்த பொட்டையோட ஜோடால் பொட்டை, கூட பிறந்த பொட்டை, அந்த பொட்டையோட மென்டாலிட்டி இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். நீங்கள் எப்பேற்பட்ட சேவல் போடுங்க,
அந்த பொட்டை எப்படியோ அப்படிதான் சேவல். அந்த பொட்டை என்ன சோட்டிக்கு சண்டையா, சோட்டிக்கு தான் எல்லாம் கொஞ்சம் சண்டை போடும். இன்னும் ஒன்று இருக்குது, இந்த பேட்ச்ல எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்து தான், ஒரே பேட்சில் இறங்குனது தான். ஒன்று வந்து அந்த பொட்டையோட அம்மா, அதோட அப்பா, அதோட தாத்தா, அதோட பாட்டி, பாட்டன், பூட்டை, இந்த வம்சாவளியை அப்படியே கொடுக்கும். அந்த பொட்டைக்கு இப்போ கரண்ட்ல இருக்கிற பொட்டைக்கு சேவலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. நானே யோசிப்பேன், இந்த மாதிரி பொட்டை நம்ம கிட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இறந்து போச்சு, அதே மாதிரி பிறந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அந்த மூதாதையரை அப்படியே கொடுக்கும். இந்த மாதிரி பெட்டைங்களுக்குள்ள நிறைய வேரியேஷன் இருக்குது. இதை நீங்க கண்டுபிடிச்சி இப்ப நீங்க உங்களுக்கு ஹோப், அதாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சேவல் மேல, இப்ப அந்த சேவலை போட்டு நீங்க ஒரு பொட்டையை போட்டு ப்ரீட் பண்றீங்க. அந்த ப்ரீடிங்ல இருந்து அந்த சேவலுடைய குணாதிசயத்திலேயே ஒரு சேவல் வரணும். இது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே மாட்டிக்கும், ஒரு சிலருக்கு 4 பேட்ச் 5 பேட்சுக்கு அப்புறம் தான் மாட்டோம். ஸோ அதே மாதிரி மைண்ட் செட்டு, அந்த சேவலை மாதிரியே மைண்ட் செட்ல ஒரு பொட்டை அதுக்கு இறங்கினதா இருக்கணும். அந்த பொட்டையில எந்த சேவலை போட்டாலும் இந்த சேவலை கொடுக்கணும், இந்த பிரீடரை கொடுக்குற அளவுக்கு அந்த பொட்டை நீங்க ஹோப்பா வச்சுக்கணும். ஓகே, இந்த பொட்டையில எந்த சேவலை போட்டாலும் நம்மளுடைய பழைய பிரீடர் அப்படியே கொடுக்குது அப்படின்ற ஒரு பொட்டை. இவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சா இருக்கலாம், அப்பாவும் பொண்ணா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரே வம்சத்துல ஒரே வழிகாலில் இந்த ஒரே மாதிரி கொடுக்குற பொட்டை சேவலை நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு 2 மேட்ச் பண்ணி எடுத்தா மட்டும்தான் அது இன்பிரீடு. அந்த குணாதிசயத்தை நீங்க கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், திருப்பியும் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு சேவல் பொட்டைக்கு இறங்குது, அந்த சேவல் மாதிரியே ஒரு பொட்டை பிறக்குது. ஓகேங்களா? அந்த பொட்டை இந்த சேவலை மாதிரி தான் சண்டை போடும். இந்த சேவலோட ரங்குல இருக்கும், இந்த சேவலோட கவுல் கட்டுல இருக்கும், இந்த சேவலோட தலைக்கட்டுல இருக்கும், இந்த சேவலோட கால்பட்டியில இருக்கும். இந்த சேவல் மாதிரியே கொடுக்குவாலோ தூக்குவாலோ இல்ல குத்துவாலோ ஏதோ ஒரு வால் அம்சத்துல அப்படியே சேவல் டிக்டோ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். என்ன இது பொட்டை, அது ஆண், இது ஃபீமேல், அது மேல், அவ்வளவுதான் டிஃபரெண்ட்டை தவிர மற்றபடி அந்த சேவல் அப்படியே உரிச்சி வச்சிருக்கிற ஒரு பொட்டை. அதே மாதிரி அதே சேவலுக்கான ஒரு சேவல், அதே மாதிரி டாப் டு பாட்டம் எல்லாமே அம்சமும் அதே மாதிரி இருக்கிற ஒரு லைனேஜ்ல 2த்தையுமே செலக்ட் பண்ணி அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க பொட்டையை செலக்ட் பண்ணிட்டீங்க, பொட்டை எந்த சேவலை போட்டாலும் அதோட அப்பா மாதிரியே சேவலை கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி பையன் ஒன்று வேணும். ஸோ அப்படி பையன் இல்லைன்னா கூட அந்த பெட்டையை நீங்க அதோட அப்பா மேலேயே போட்டு நீங்க ப்ரீட் பண்ணலாம். இது இன்பிரீடு. இது ப்ராப்பரா அப்படியே பிசுறு இல்லாம கரெக்டா உங்களுக்கு வந்துடும். அப்படி அப்பா இல்லை, இறந்துட்டாரு, அதோடைய பிரீட் சேவல் செத்து போயிடுச்சு, அந்த பிரீடு சேவலுக்கான ஒரு சேவல், அதுவும் அதே குணாதிசயத்துல நீங்க எந்த பொட்டையை போட்டாலும் அந்த சேவல்ல தான் இறங்கணும். அந்த சேவல் எந்த மாதிரியோ அதே மாதிரி இறங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கணும் அந்த சேவலுக்கு. அதோட உடல் வாகா இருக்கட்டும், கவுல்கட்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த சேவல் எப்படியோ அதே மாதிரி பேட்ச்ல அது வேற எந்த பொட்டை போட்டாலும் அதே மாதிரி தான் இறங்கும் அப்படின்ற ஒரு செலக்ஷன்ல ஒரு சேவல் நிக்கணும். இது 2மே அண்ணன் தங்கச்சா இருக்கலாம், அப்பா பையன் அப்பா பொண்ணா இருக்கலாம், இல்லைன்னா அம்மா பையனா இருக்கலாம், ஒரே பிளட் லைன். இந்த மாதிரி ஒரே மாதிரி இறங்கக்கூடிய ஒரு சேவலும் ஒரு பட்டையும் போட்டு நீங்க பிரீட் பண்ணா மட்டும்தான் அது ப்ராப்பர் இன்பிரீடு. அதை விட்டுட்டு அம்மா ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு பிறந்த பையன்றதுனால நீங்க அதை போட்டுறக்கூடாது. நிறைய கலந்து பிறக்கும். இதுதான் அப்பா, ஸோ அப்பாவோட பொண்ணு தானே இது, ஆனா பொண்ணு பாத்தீங்கன்னா அம்மாவோட வாகுல வரும். அது நீங்க இன்பிரீடா போட்டீங்கன்னா அது இன்பிரீடு கிடையாது. அது இன்பிரீடு நம்ம சொல்லிக்கலாம், பட் அது ப்ராப்பர் இன்பிரீட்ல வம்சாவளியை கொடுக்காது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற ரீசன். இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு 2 வருஷம் கிட்ட ஆயிடும். இதை செலக்ட் பண்ணி இதை செட் பண்ணி இதுல இருந்து நீங்க ஒரு லைனேஜை இறக்கினா மட்டும்தான் இது ப்ராப்பர் இன்பிரீடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இன்பிரீடை அதிகமா கெப்பாசிட்டியா கொடுக்கக்கூடியது பொட்டைகள் தான். இப்போ பொட்டை உங்களுக்கு அதே மாதிரி இறங்கிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்க ஒரு சேவல் மேல பொட்டையை போட்டுட்டீங்கன்னா அந்த பொட்டை எல்லாமே தன்னோட மாதிரியே கொடுத்துருச்சுன்னா நீங்க அந்த பொட்டையோட வம்சாவளியில அதே மாதிரி ஒரு சேவலை எடுத்து இந்த சேவலும் இந்த பொட்டையும் ஒரே சண்டை, அம்மா மாதிரியே புள்ள சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு அதே மாதிரி ஒரு பொட்டை இல்லைன்னும் போது நீங்க அதோட அம்மா மேலேயே பையனை போட்டு பிரீட் பண்ணி எடுக்கிறது இன்பிரீடு. ஸோ இப்போ புரிய நினைக்கிறேன், இதுதான் ப்ராப்பர் இன்பிரீடு. இந்த மாதிரி தான் நான் பண்ணேன், எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களும் பண்ணாங்க. 2 தலைமுறையா எனக்கு தெரிஞ்சு நான் பிரீட் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான், இந்த முறை தான். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்படிதான் நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம சைக்கோ சேவல் எடுத்துக்கங்க, அதுல நீங்க எந்த பொட்டையை போட்டாலும் அதே மாதிரி டிக்டாவா உரிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி அந்த சைக்கோவுடைய பொண்ணு ஒன்று இருக்கு,
அதோட ஜோடால் பொட்டை ஒன்று இருக்கு, சைக்கோ கூடவே பிறந்தது. இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த சேவலை போட்டாலும் சைக்கோ மாதிரியே ஒரு சேவலை கொண்டு வந்து விட்டுரும். ரெண்டுமே வாய் சுத்தம் அதிகம், ரெண்டுமே ஆள் அடிக்கிற, பொட்டையும் ஆள் அடிக்கும், சேவலும் ஆள் அடிக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது நான் ரீசெண்டாக கூட 2 விடைங்களை காமிச்சிருந்தேன். ஒரு 8 மாசம் விடைங்க தான் அது, பார்க்க கெப்பாசிட்டியா பட்டா மாதிரி இருக்கும். இதுங்களுக்குள்ள ஆனது, அதாவது ஜோடால் பொட்டைக்கும் இந்த சைக்கோக்கும் சைக்கோட கூட பிறந்த தங்கச்சிக்கும் ஆன சேவல் தான் அந்த 2 விடையும். ஸோ இதுதான் இன்பிரீட். இப்படிதான் இன்பிரீடு நாங்கள் பண்றது. இந்த முறையை நான் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து, ஸோ அதை நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு இதுல ஒரு ஓகே இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த கருத்து கரெக்ட் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இதே மாதிரி செட் பண்ணி பிரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அது இல்லாம நீங்க நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, பெரும் சோகாலிகள் சொல்றதை கேட்டிருப்பீங்க, களத்துல பாப்பீங்க. அதெல்லாம் இதோட அப்பா சரியான சண்டை, ஆனா புள்ளகிட்ட அந்த சண்டையே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. இதோட அம்மா பாத்தீங்கன்னா சூப்பர் சண்டை, கிராஸ் கட்டுக்கெல்லாம் வந்தா உடச்சி எடுத்துரும், ஆனா பொண்ணுகிட்ட அந்த சண்டை இல்லை, வேற மாதிரி இருக்கு, ஆனா ஒரே ரங்குல இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, பட் மனப்பான்மை வேற மாதிரி இருக்கு இப்படின்னா நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். அதாவது மனசாலேயோ சண்டையாலேயோ தோற்றத்தாலேயோ கலராலேயோ உடல் வாகாலேயோ அது என்ன சொல்றது, அது என்ன நடந்துக்குமோ அதே மாதிரி இதுவும் நடந்துக்கும். அதோட நட உட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அம்மா மாதிரியே இருக்கும் பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பெட்டையை நீங்க செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சமே 1 வருஷம் ஆயிடும். இப்படி ஒரு சேவலையோ இப்படி ஒரு பெட்டையோ செலக்ட் பண்ணி நீங்க மேட்ச் பண்ணா மட்டும்தான் இது இன்பிரீடு. இதுல உங்களுக்கு மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, பிளஸ்ஸா தான் வரும். என்னன்னா நீங்க வச்சிருக்கிறது அப்படியே வரும். ஒரு சில சமயம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழமொழி இருக்கு, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாயை விட கூடுதலாகவும் சண்டை வரும் உங்களுக்கு. பட் பினிஷிங் அவுட்லுக் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இதுக்காக தான் இன்பிரீட் பண்றது. இதுல எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் நீங்க மனசுல போட்டு புகுத்திக்கிட்டு இப்படி ஆயிடுமோ, ஹேண்டிகேப்டா பிறந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளுடைய மனநோய். நிறைய பேர் இந்த மாதிரி மனநோயை புகுத்திட்டாங்க. இப்போ உண்மையில என்னோட சேவல் ஒன்று அடிபட்டு, பைக்ல இடிச்சு அடிபட்டு அது ஹேண்டிகேப்டா ஆகி போச்சு. நம்ம ஒரு 6 மாசம் அதை வெளியே கொடுத்து வச்சிருந்ததுனால, அது அங்கேயே பராமரிப்பு இல்லாம விட்டதுனால அது கால் பெண்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு வந்து உருவி கிருவி ஒரு வழி பண்ணி ஓரளவுக்கு நடக்குது, பழையபடி நடக்கல. இதை பார்த்ததுமே எல்லாருமே ஃபேஸ்புக்லயும் சரி இன்ஸ்டாலையும் எனக்கு கமெண்ட் பண்ணது, இது இன்பிரீடு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்பிரீடு தான் ஒரு தவறான கண்ணோட்டம் தான் எல்லாருக்குமே இருக்கு. அதுல இருந்து வெளியே வாங்க. இன்பிரீடிங் பண்ணி இந்த சோக்குல நிலைச்சு நின்று களத்துல நிறைய வெற்றியை பார்த்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பயம் காமிச்சு அது இன்பிரீடிங்கே வேண்டான்னு விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி அதுல ஒரு சக்சஸ் வரும்போது தான் உங்களுக்கு அதை பத்தி ஒரு ஹோப் வரும். ஸோ வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்.